வங்கக்கடலில் விரைவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பொழுது அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அக்டோபர் 3வது வாரத்தில் ஒரு குறைந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் புதிதாக உருவாகி தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவிற்கு இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த வருஷம் எப்பொழுது முதல் தாழ்வு பகுதி உருவாகும், வடகிழக்கு பருவமழை எப்போதுங்கிற கேள்விகள் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. முதல் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 3வது வாரத்தில் உருவாக போகிறது. இதை தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழகத்தை நோக்கியே நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி தெற்கு ஆந்திரா பகுதிகளிலும் நல்ல மழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த தாழ்வு பகுதி பற்றி இன்னும் நம்ம மிக விரிவாக நிறைய தகவலோடு இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இனி வரும் நாட்கள்ல மழை பொழிவு எப்போ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் இமேஜ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். சிறந்த சலுகைகள், பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் டிஸ்கவுண்ட்லையுமே சேல் போயிட்டு இருக்கு. மறக்காம வாங்கி பயன்பெறுங்க. வங்கக்கடலில் வருகிற அக்டோபர் 3வது வாரத்தில் தான் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகும். அந்த 19-20ஆம் தேதி வாக்கில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அக்டோபர் 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவை கொடுக்கும். அதே மாதிரி தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரமானது ரொம்பவே அதிகரிக்கும். குறிப்பாக அந்த நெல்லூர், திருப்பதி இது போன்ற பல்வேறு பகுதிகள், தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்க முடியும். இதன் காரணமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். அக்டோபர் 20 முதல் 26 வரைக்கும் தமிழகத்திலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை நீடிக்கும். குறிப்பாக தீபாவளி நாட்களில் மழை பொழிவு வருமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய எழுந்திருந்தது. தீபாவளி நாட்களில் கண்டிப்பாக மழை உண்டு. ஏன்னா அக்டோபர் 18, 19லேயே நமக்கு அந்த காற்றுடைய திசை மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஆகவே அக்டோபர் 18 அல்லது 19லிருந்து படிப்படியாக இந்த வடகிழக்கு பருவக்காற்று தமிழகத்தை நோக்கி வீச ஆரம்பிக்கும். மழை பொழிவு அக்டோபர் 20 முதல் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். 20, 21, 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்த 5 முதல் 6 நாட்களும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அக்டோபர் மாதத்தில் தொடர்ந்து உண்டு. தமிழகத்திலும் பரவலாக பல்வேறு பகுதிகளில் கனமழையும் வெளுத்து வாங்கிடும். அடுத்து வரும் நாட்கள், அடுத்த 15 நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து மழை பொழிவானது ரொம்ப தீவிரமாக பகுதியாக பெய்துகிட்டு இருக்கு. அதே தான் அக்டோபர் 15 வரைக்கும் தமிழகத்தில் பகுதியாகவே கனமழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 15 வரைக்கும் எப்படி இருக்குன்னா பகுதியான மழையாக இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம பாருங்கள், நேற்றைய தினங்களில் தென் மாவட்ட பகுதிகளில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளில் பகுதியாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பதிவாகினதை பார்த்தோம். இன்னும் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்கும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலையும் மழை வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு 10லிருந்து 15 மாவட்டங்கள் வரைக்கும் நமக்கு மழை பொழிவானது கண்டிப்பாக இருக்கும். இப்போது நமக்கு கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் நமக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் பதிவானது. அதுக்கு முன்னாடி நள்ளிரவு நேரங்கள் நம்ம பார்த்தோம். கடந்த 24 மணி நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு என அந்த உள் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிச்சு. வேலூர் மாவட்டம், குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர் பகுதிகள், ராணிப்பேட்டை, களவாய் போன்ற இடங்கள் நல்ல மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக பதிவானது. ராணிப்பேட்டையில் காவேரிப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக பதிவாச்சுங்க. இன்னும் அக்டோபர் 15 வரைக்கும், அதுதான் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் சொன்னது தான். அதாவது அக்டோபர் 15 வரதுக்குள்ள போதுமான அளவுக்கு மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் பதிவாகிரும். இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே
எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு போதுமான அளவு நமக்கு வந்து பதிவாகிறோம். நிலத்தடி நீர்மட்டம் பொறுத்த வரைக்கும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏரிகள், குளங்கள், ஆறுகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்க போறோம். அப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு பெய்யக்கூடிய ஒவ்வொரு மழையும் நமக்கு ஆபத்து தாங்க. சரி, மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல எங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வரும் நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரங்கள், மாலை நேரங்கள்ல தென் மாவட்டங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும். இரவு நள்ளிரவுல கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டத்துல எதிர்பார்க்க முடியும். சில நேரங்கள் அதிகாலையில கூட மழை வரலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல அதிகாலையில கூட நமக்கு நல்ல மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கடந்த 2 நாட்களாக நல்ல மழை பொழிவு உள் மாவட்டங்கள், கடலோரத்துல. அதே மாதிரி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் கூட நம்ம சும்மா சொல்ல முடியாது, அங்கேயும் நமக்கு நல்ல மழை கிடைச்சதுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டிலும் பரவலாக ஓரளவு மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்துல பதிவானது நம்ம பார்த்தோம். இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமடையும். கணிசமாக நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும். இரவு நள்ளிரவிலேயே அதிக மழை வாய்ப்புகள் தமிழகத்துல தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒவ்வொரு நாட்களும் இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகும். ஒரு 15லிருந்து 20 மாவட்டங்கள் வரைக்கும் அதிகபட்சமாக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. இரவு நள்ளிரவுல வட தமிழக உள் மாவட்டங்கள், இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்துல வட தமிழக உள் மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சியில கூட நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இந்த நீலகிரி, கோயம்புத்தூர் கூட மழை வருமாங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உண்டு. கோயம்புத்தூர் மாவட்டத்துல சில சமயங்கள்ல வானம் மேகமூட்டமா இருந்தாலும் சில சமயங்கள்ல பரவலாக கனமழையும் வந்து பதிவாகும். பகல் நேரங்கள்ல வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா எல்லா மாவட்டத்திலுமே பொதுவாக பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் கணிசமாக இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இரவு நள்ளிரவுல நமக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாகிடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் பரவலாக இரவு நள்ளிரவில் கனமழையினுடைய தீவிரம் மேற்கு தொடர்ச்சியில கூட எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பா தேனி, தென்காசியில நல்ல மழை கிடைக்கும். கோயம்புத்தூர், நீலகிரியிலும் வரும் நாட்கள்ல பரவலாக மழை பொழிவு அதிகரிக்க போகுது. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, அதே மாதிரி கடலோர பகுதிகளான கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதாவது கடலூர் மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் பகுதியாக கனமழையா இருக்கும். இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சில இடங்கள்ல மிதமான மழை, சில இடங்கள்ல கனமழைன்னு பகுதியா பதிவாகும். ஒரே நேரத்துல டெல்டா முழுவதுமாக மழை வந்துராது. சில இடங்கள்ல நமக்கு கனமழையும் சில இடங்கள்ல மிதமான மழையாக பகுதியாக ஒதுக்கி தான் பெய்யும். இன்னும் நமக்கு 5 முதல் 6 நாட்கள் இருக்கு. கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு நாள் நமக்கு மழை வராவிட்டாலும் மற்ற ஓரிரு நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு எல்லா மாவட்டங்களிலும் வர தொடங்கிறோம். ஆகவே இந்த பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக அதிகமாக இருக்கும். தாழ்வு பகுதிகள் அக்டோபர் 20, 21 தாழ்வு பகுதி எதிர்பாருங்க. 23, 24, 25 தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவிற்கு இடையே கரையை கடந்து பல்வேறு பகுதிகளில் மழை வாய்ப்புகளையும் நிச்சயமாக கொடுக்கும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.